தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு வணங்குகின்றார்கள். அருணகிரியாரை சொல்லுகின்ற போது, அடியேன் என சொல்வதல்லால் நின்றால் அடைந்தாரை கண்டே துடியேன், அருணகிரி பாடும் அருள் தோழி புகழை படியேன், பதை துருகேன், மன பந்தமெல்லாம் கடியேன், தனிகையை காணேன், என் செய்வேன் எம் காதலனே என்றார். முன் செய்த மாதவத்தால் அருணகிரிநாதர் முன்னின்று முறையில் கேட்டும் புன் செயல் திருப்புகழை ஏற்றருளும் மெய்ஞான புனிதன் என்றே என் செயலில் போற்றியிட இறங்காதென்றே. அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தியே, எனக்கு ஏன் காட்சி கொடுக்கல அப்படின்ட்டு வள்ளலார் கேட்கிறார். வள்ளலார் போற்றிய அருணகிரிநாதர் யாரு? வள்ளலாரே போற்றிய அருணகிரிநாதர். அப்படின்னா வள்ளலார் என்ன சிறப்பு? பரசிவானந்த பரிபூர்ண சதானந்த பாவனா அதீத முக்த பரம கைவல்ய சைதன்ய நிஷ்கலபூத பௌதிகாதார யுக்த சர்வ மங்கள சச்சிதானந்த சாம்பவ விநாசரகித சாஸ்வத புராதர நிராதர அபேதவா சாமகோசர சுரூபா அரகர சிவாய நம என்று மறை ஓலமிட்டு அனுவலவும் அருகிலாத அற்புத சிதாகாச ஞான அம்பலமாடும் ஆனந்த நடனமணியே. என்ன பாட்டு இது? என்ன பாட்டுங்க இது? அருணகிரி. என்ன பாட்டு இது? முருகன். பரசிவானந்த பரிபூர்ண சதானந்த பாவனா அதீத முக்த பரம கைவல்ய சைதன்ய நிஷ்கலபூத பௌதிகாதார யுக்த. திருவடி புகழ்ச்சி இல்ல, திருவடி புகழ்ச்சி என்ன தெரியுமா? பரசிவம் சிவமயம் பூரணம் சிவபோக பாக்கியம். எங்களுக்கு அதுதான் வரும். பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமை பரம ஏகாந்த நிலையம் பரமஞானம் பரம சத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரம தத்துவ நிரதிசிய நிற்கலம் பூத பௌதிகாதார நிபுணம் பவபந்த நிக்கிரக வினோத சகலம் சிற்பரம் பரானந்த ஸ்வரூபம் பரிசயாதீதம் சுயம் சதோதயம் பரம் பரமார்த்தமுத்தமௌனம் படன வேதாந்தாந்த ஆகமாந்தாந்த நிருபாதிகம் பரமசாந்தம் பரணாத தத்துவாந்தம் சகச தரிசனம் பகிரங்கம் அந்தரங்கம் பகிரங்கம் அந்தரங்கம் ஓபன் டு ஆல் கேட்டகரிஸ். அது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே அப்படின்னு சொல்றாரு. பட் அது எல்லாருக்கும் பொது, பட் சீக்ரெட். அந்தரங்கம். அந்தரங்கம்னா ரகசியம். அதுதான் இது வந்து அருப்பா பாட்டுங்க. நான் முன்ன பாடுறது என்ன பாட்டு? அருப்பாளருக்கு ஒரு பாட்டு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இந்த அருப்பா தான் தனி பாட்டு. யார் பாடின பாட்டு? யார் பாடுனது? வள்ளலார் பாடின பாட்டு. அருப்பா தானே. அது நாம குறிச்சு வச்சிருக்கோம். அது தனி பாட்டு, அது சேர்ந்த பாட்டு, அந்த பாட்டு இல்லையா? ஆகவே இப்படி எல்லாம் கூட வரலாறு வெறும் சமஸ்கிருதம். அந்த பாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா வேதம் மாதிரியே இருக்கும். அரகர சிவாயின் நமவென்று வேதங்கள் எல்லாம் சொல்லியும் கூட பார்க்க முடியலையும். அந்த பொருளை தேடிக்கொண்டு தான் நாம் எல்லாம் இங்க வந்திருக்கின்றோம். நான் எதுவும் பேச போறது இல்லை. அன்பு சகோதரர் டாக்டர் சிவகுமார் களம்பூர், ஆரணி பக்கத்துல களம்பூர், அவரே சன்மார்க்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன் மேன் ஆர்மி சன்மார்க்கத்தை அந்த ஊரே எதிர்த்து இவர் சன்மார்க்கம் நடத்துறார். புரியுதுங்களா? அந்த ஆடம் கஞ்சி ஊற்றி கொண்டு அந்த சன்மார்க்கத்தை அத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலும் இந்த சன்மார்க்கத்தை சன்மார்க்கம் நடத்துறது பெரிய கஷ்டம் தாயே. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இங்க ஒரு குண்டம் வச்சு யாகம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்க, இங்க உட்கார்றதுக்கு இடம் இருக்கா? யாகம் செய்து இறைவனை அடைய முடியுமா? இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு அவர் பேசுவார். யாகம் செய்து இறைவனை அடைய முடியுமா? முடியவே முடியாது. ஐம்புலன்களை தியாகம் செய்தால் இறைவனை அடையலாம். என்ன செய்ய? ஐம்புலன்களை தியாகம் செய்தால் இறைவனை அடையலாம். உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, யாகங்கள் கேலி கூத்துன்னு சொல்லுது. எப்படி? ஆனா நம்ம மனசு அங்கதாங்க ஓடுது. எம்மா பேச்ச கேட்டாலும் நவகிரகத்தை போய் சுத்தாம இருக்கிறது கிடையாது. சிரிக்க கூடாது. ஏன் சிரிக்கிறீங்க? இவங்க கோபமே உங்க பேர்ல தான்.
ஆமா, அப்புறம் ராகு காலத்துக்கு போறோம். என்ன பாடுனீங்க? என்ன பாடுனீங்க? காலம் கடந்த கடவுளை கருதுவதற்கு காலம் கருதுவது. அப்புறம் என்ன ராகு காலம் பூஜை? அப்புறம் என்ன என்னது சனிக்கிழமை ஒரு மாதிரி யமகண்டம் இல்ல சாமி. அப்படியே என்ன தோஷம்? பிரதோஷம். அதான் முன்பு தன்னுடைய மனைவிய கிணத்துக்கிட்ட நிக்க வச்சுக்கிட்டு நீயா உழுந்தா தோஷம், நான் முடிச்சு தரணும்னா பிரதோஷம். ஏன் அதெல்லாம் நடக்கலையா? இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்கல்ல, இந்த கூத்தெல்லாம் நடக்குதா நடக்கலையா? நடக்குது. நடக்குது தானே. வெட்கப்பட வேண்டும். இன்றைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திலே வள்ளலார் ஒருவர் எதற்காக தோன்றினார் என்று சொன்னால், சமுதாய